என்னதான் பண்ண போறேன் நான் எதுதான் செய்ய போறேன் என்ன பத்த அம்மா பூனை வளர்த்து கிளி கையில குச்சடி பூனை வளர்த்து கிளி கிளியா ஏன்னா வந்து எந்த யாரு கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுத்தது அப்படின்னு இப்படி இப்படி தலைவர் ஐயா இது அங்க இறவுக்கு போறது தெரியாம இந்த வீட்டுல சோத்த திட்டுருக்கோம் அங்க போன உடனே சோறு வச்சு கொட்டி கிடக்கிறத இது பாத்துரும் சரி இங்க ஒரு வேலை புடிச்சுன்னு சொல்லிட்டு இங்க சரி சரி கீழே இறக்கி விட்டுரும் சோற தின்னுட்டு போனது நெஞ்சிலே நிக்குதா சொந்த மாறி இடம் மாறி அப்புறமாட்டு கிளம்புச்சு நின்ன மாதிரி நிலமாறு எப்படி நின்றுகிட்டு அடிச்சுக்கிட்டது எப்படி ரொம்ப ரொம்ப அடிக்க போகுது தலை மட்டும் போய் போய் வரும் அம்மா வேகமா அடிச்சுக்கோ ஆமா இது நின்ன மாதிரி சரி நிலமாறு எப்படி வீக்கா இருக்கும் அடிச்சுக்காது இப்ப எதுவும் மாற அடிச்சுக்கிறது கிடையாது ஒப்பரி வைக்கிறது கிடையாது தெரியாதுக்கு நீ சொல்லி கொடுக்குற செய்தி கட்டு போவோம் போவோம் போய் என்ன செய்யும் பணம் கிடக்கிறது 3வது ரூம் உள்ள கிடக்கும் சரி இது வாசப்படிக்கு முன்னாடியே நின்றுகிட்டு என்ன செய்யலாம் முந்தாடி எடுத்து போய் மூஞ்சில வச்சு அழிச்சுக்கிட்டு ஆனா இது ஏன் மூக்குல மூஞ்ச இந்த துணி வச்சு அழிச்சு தெரியுமா ஏன் மூக்குல வச்சு துணி வச்சு மூடுது அந்த புறத்துல அடிச்சுக்கிற செண்டு நாத்தான் இது ஒத்துக்காது பழக்கம் போச்சுடா இங்க ஒத்துக்கல உடனே நேரம் வெளியா அதானே அங்கேயும் போகாது இங்கேயும் போகாது நின்று காலங்கள் இப்படி போயிட்டு இருக்குது சரி உலகத்திலே போற போக்கு சரின்னு சொல்லிதான் எத்தனையோ கலைகள் வந்த போற வழியாத ஒரு கலை ஒன்று இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னமும் இதை வளர்த்து கொண்டிருக்காங்க சொன்னா நாவல கலை மட்டும்தான் அழியாத ஒரு கலை பாக்கி எல்லாம் கிளம்பும் அமுங்கும் ஆனா இது அமுங்காது இருக்கவே இருக்காது எந்த பிரச்சனையும் தடையும் இருக்காது அதுக்காக உலக போற போக்கு சரியில்லை நாடுக்கு நலவு சரியில்லை இருந்தாலும் நாட்டை திருத்தம் சொல்லி இந்த நாடாத்தால் மட்டும்தான் திருத்தம் சொல்லி இந்த நாடத்தில் இருக்கிறார்கள் ஏழு கட்டால் இந்த மாதிரி நாடகத்தை மேடை அமைத்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை வைத்தால் தான் கிராமத்தோட மக்களை கொண்டாந்து ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியும் அமைதியா உட்கார்ந்து பாக்குறது நாடகம் மட்டும்தான் ஆனா விடுதலை வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கலாம் ஆடல் பாடல் இருக்கும் 3 மணி நேரம் நின்னுகிட்டே பார்க்கும் பாரு 2 கட்ட நேரத்துல எரிஞ்சு வீட்டுக்கு போக கூடாது எல்லாம் விடிஞ்ச பிறகு போட்டு சொல்லிதான் இந்த நாடகத்தை வச்சுக்கிறார்கள் கட்டான கையாளர்கள் சொல்ல மாதிரி ஏழைத்தால் முன்னாடி வந்த சின்ன சின்ன வேஷங்கள் பின்னாடி உள்ள பெரிய பெரிய வேஷங்கள் அதனால நீங்கள் அமைதியாக இருக்க மாதிரி கேட்டுக்கொண்டு நாடகத்துடைய கதையை தொடங்கி வணக்கம் வணக்கம் நான் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறேன் என்ன நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியல ஆமா நிம்மதியான தூங்க முடியல சரி நிம்மதியா சாப்பிட முடியல ஐயோ நிம்மதியா நடக்க முடியல அதுக்கு என்ன காரணம் என்னவோ காரணம் தெரியல ஆனா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் முடிவு வந்துட்டீங்க முடிவு எடுத்துருக்கேன் முடி எடுத்தாச்சு இல்ல கேள்வியெல்லாம் கட்டிக்க போறேன் இவ்வளவு பொண்ணு இருக்கு அவங்க பொண்ணெல்லாம் விட்டுவிட்டு கெழிய போய் கட்டிக்கிறேங்க ஏன்பா இப்படி பண்றாங்க ஏன் எனக்கு மட்டும் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல என் பைக் மட்டும் நல்லா இருக்குங்க எல்லாம் செஞ்சு எனக்கு ஆப்போசிட் ஹலோ ஹலோ அதனால கேள்வி கட்டி சொன்னாலும் யாரும் தப்பா வச்சுறாங்க ஆனா கேள்வி கட்டி சொன்னாலும் இங்க சில கேள்வி வாசம் பண்ணிட்டு இருக்குது கட்டக்காரன் கேள்வி கட்டி சொல்லிருக்காங்க என்ன கட்டி போனோம் இது முடிஞ்சு அது பார்க்குது அது கேள்வி பார்க்குது இன்னும் கேட்கப்பட்ட கேள்வி வாசம் பண்ணிட்டு இருக்குது என்ன திமுக அந்த கட்டைக்கார கமலாட்டி அதான் கேள்வி கட்டின்னு சொல்றானே இவன் ஆள மட்டும் அடையாள காட்டியே அவன் விளக்க மாத்தால வெஞ்சாமரம் போட்டுறான் அப்படின்னு சில கேள்வியை வாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சத்தியமா சொல்ற தாய்மாரில உங்களை யாரும் நான் சொல்லல கேள்வியை கட்டி யாரும் சொன்னேன் அன்னையும் பிதாவும் உன்னதமா எதி பிறந்தாங்க அவை பாட்டி அந்த அவை பாட்டி இருந்த காலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆமா நல்ல முன்னேற வந்தது அந்த அம்மா போன பிறகு ரொம்ப சீர்வாங்கி போச்சு அம்மா இந்த கொஞ்ச நாளைக்கு நீ உயிரோட இருந்து நாட்டு மக்கள் திருத்தாம நீ போயிட்டியே உயிரோட இருந்தின்னா ஆமா காலை தட்டி பிடிச்சு சொல்லிதான் ஓஹோ கேள்வியெல்லாம் கட்டிக்கு போறேன் இப்ப காலையில்
கீழே கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டா எந்த தொல்லையும் கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு நூறு சேலை. 6 மாசத்துக்கு அதோட சரி. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு. அதோட சரி. சரி. ஒரு உரலு ஒரு உலக்க உங்களெல்லாம் குச்சி பொறிக்க படிக்கமா அதுக்கு பல்லு இருக்காதுல்ல. ஆமா. அது பாட்டுக்கு கால் நட்டி போட்டுக்கிட்டு ஆமா இந்த உரலை எடுத்து பக்கத்துல வச்சு எனக்கு உள்ள போட்டு உலக்க எடுத்து கையில வச்சுட்டு இடிச்சு இடிச்சு வாயில போட்டு சோத்தாக்கி வச்சுட்டு எங்கேயாவது தூங்கிட்டு கிடக்கும். ஆட்ட பாத்தியா கோழி பாத்தியா குரங்கு பாத்தியா எங்கடா பண்ணு எதுவுமே கேட்காது. ஒரு காலம் இல்ல. ஆனா இந்த காலத்துல யாரு ஒருத்த வயசு பண்ண கட்டுறாங்களோ அவனோட செத்தான். ஆமாங்க. பொண்ணு பார்க்க போறாங்க பாத்தியா அன்னைக்கே பிடிக்குது அவனுக்கு 7.5 சனி பிடிக்குது. பொண்ணு பார்த்து மாத்துறாங்க பாத்தியா அன்னைக்கு பிடிக்குது அவனுக்கு பாத சனி கிடக்காம உட்காந்து தாலியை கண்ணு முடிச்ச போறான் பாரு அன்னைக்குதான் பிடிக்குது அவனுக்கு சென்ம சனி பிடிச்சு விடுது. அன்னைக்கு மனவத தலைக்கு தொங்க விட்ட மாப்பிள்ள அவன் வாழ்க்கையை தாண்டி வரவே கூடாது. அது எப்படி என்ன காரணம்? அந்த காலத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பொருத்த மாத்திரை வச்சாங்க. ஆமா. ஜோடி பொருத்தம், ஜாதக பொருத்தம், உடம்பு பொருத்தம், குடும்ப பொருத்தம், வயசு பொருத்தம், பொருத்தம். மாப்பிள்ளைக்கு அதாவது 35 வயசுக்கு வரணுமா? ஆமா. பொண்ணுக்கு 28 வயசுக்கு மேல வரணுமா? அப்படியே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவங்க இல்லற வாழ்க்கை தொடர்றதுக்கு 6 மாசம் ஆகுமா? ஏன் கேட்டால் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு அதன் பிறகு அவங்க இல்லற வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. இதெல்லாம் அப்ப இப்ப 5 வயசுல பள்ளி உடஞ்சேற்ற காலம் போய் 3 வயசுல மூட்டத்தை விட்டுடுவோம். 3 வயசுல மூட்டத்தை விட்டுடுவோம். மூட்டை ஏங்க 3 வயசுல 7:30 மணில இருந்து மூட்டை தூக்க விட்டுடுவா. 7:30 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள இந்த ஊர் பாத்தீங்கன்னா இந்த புள்ள பிடிக்கிற வண்டின்னு ஒண்ணு வருது. அப்போ ஒரு நேரம் இந்த ஊர் நாயை பிடிச்சி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற புள்ளியோட கூட அடிச்சு எடுத்து கொடுக்கும். அது மேல நான் நடுவில் சேர்த்துருக்கேன் என் பையனா. 3 வயசு பஸ் வரும். பள்ளிக்கூடம் செத்தாதவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. இது ஏன் இதோட அனுப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியும். வீட்டுல அது தொல்லை தாங்க முடியல. இந்த 2 நாளைக்கு அதுல வச்சு மேய்க்கிறதுக்குள்ள படுற பாடு அதுவும். வாரத்துல 5 நாளைக்கு 5 நாள்ல ஒட்டு விடுது. 2 நாள்ல முடிக்கல. 2 நாள்ல அவங்க தாங்க முடியல படுற தள்ளி. அதனால அதை பிடிச்ச ஏற்றி விட்டுருவோம். இப்ப இந்த புள்ள பிடிக்க வேண்டிய எல்லாத்தையும் கட்டு விடுது. சரி, எதுக்காக சொல்றேன்? அந்த காலத்துல படிப்பு முக்கியம் சொல்லி படிக்க வச்சாங்க. ஆமா. 5 வயசுக்கு மேல பள்ளி வச்சாங்க. இந்த காது இப்படி எட்டும். அப்பதான் கேட்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. யூகேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, எல்கேஜி, ஐகேஜி, இங்க வச்சு 2 கேஜி போச்சு. எல்லா கேஜும் போச்சு. இருந்த காய்ச்சி போனோம் ஊட்ட விட்டு போச்சு. எல்லா கேஜும் போக வேண்டியதான். நீ அங்க போற 2 வருஷமா என் வீட்டுல ஒருத்தர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அம்மான்னு சொல்ல தெரியல, அப்பான்னு சொல்ல தெரியல. 2 வருஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இருந்த காணி ஈடு வச்சு விட்டேன். அவன் படிக்க ஆரம்பிக்கிறதுல என்ன வைக்க போறான்னு தெரியல. அந்த மாதிரி இப்ப போயிட்டு உலகம். எதுக்காக சொல்லலாம்? அந்த காலத்துல படிக்க வச்ச 5 வயசு படிக்க வச்சாங்க. 5 வயசுல பள்ளியோட சேர்த்து 10 வயசுல பாஸ் பண்ணி முடிச்சிடுவோம். 15 வயசுல இப்ப காவல் சொல்லி ஆயிடுவோம். 16 வயசுல கல்யாணத்தை பண்ணிக்குவோம். 17 வயசுல புள்ளை பத்துக்குது. 18 வயசுல பாடல போடுது. அதுக்கு மேல ஆக முடியாது. இங்க இருக்கவும் கூடாது. அங்க இருக்கிறதும் இல்ல, அதுல இருக்கவும் கூடாது. ஆமா. இந்த மாதிரி உலகம் போய் சொல்லிதான் கேள்விதான் கட்டிக்க போறேன். கட்டிக்க போறேன். உள்ள காலத்துக்கு இப்ப உள்ள காலத்துக்கு மாறி போச்சுன்னு சொன்னா யாரும் தப்பா நினைச்சாங்க. அந்த காலத்துல உள்ள தாய்மார்களை புருஷங்கார ஊட்ட விட்டு வெளியே நிறுத்தி வேலைக்கு போனாருன்னா அழகா வந்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு இப்படி கையை காட்டினாங்க. அப்ப இப்படி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொன்னா இது நல்ல காதல். நல்ல காதல். இப்பவும் காதல் இருக்கு. எப்படி? ஒரு கள்ளக்காதல். கள்ளக்காதல். வீட்டை விட்டு புருஷன் எப்ப போவான்னு பாத்துட்டே இருந்து அவன் போயிட்டான் வா. அவன் கள்ளக்காதல். போயிட்டா நீ வா. எல்லா இடத்துலும் நடக்கல. கடற்கால ஒரு ஊர்ல நடந்தது. அந்த கதையில சொல்றேன். செல்வாசன ஏதோ அதுல அனுபவப்பட்டதா இருக்கு. அந்த பக்கம் ஏதோ கை தட்டுவா. புருஷகாரம் வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வண்ணமாக இருக்காங்க. அப்ப சரி எதிர்பார்த்துட்டு அந்த சொம்பளை தண்ணி கொடுத்து வாங்க சாப்பிடுங்க சொல்லி கையை காலம் எழுத்து சொல்லி ஆட்சியில வீட்டுக்குள்ள போய் அவரை உட்கார வச்சு தட்டுல சாப்பாட்டை போட்டு கொண்டு அவரை சாப்பிடுற வரைக்கும் நிலகால பேர் இருக்காங்க. அப்ப உள்ள தாய்மார்கள். ஆமா. என்ன உண்மை உண்மைதான். நடந்தா இல்லையா?
ஏன்னு கேட்டா சாப்பிடும்போது உப்பு இல்லைன்னா ஒரு இடத்துல கொடுக்கும். ஏன் அது அது என்ன பண்ணணும்? அது காலத்திலே நடந்திருக்கும். ஆமா, போட்டிருக்க சட்டையை கைட்டி சாப்பிட்ட பிறகு அவரை கொண்டு போய் படுக்க வச்சு வேலைக்கு போயிட்டு வந்த கதையாடுப்பாரு சொல்லி கையை கால பிடிச்சி அமுக்கி தூங்குங்க சொல்லி அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு இது போய் சாப்பிட்டு அப்புறம் படுத்து தூங்கிருக்கு. சரி. ஆனா இப்ப உள்ள பாரு இருக்க சோத்த தட்டுல போட்டு அடுப்ப வந்து விட்டு இப்படி எரியும். நம்ம ரெடியா நின்று புடிச்சுக்கணும். இல்லன்னா போச்சு. இல்லன்னா தெரு ஆஸ்பத்திரியில போய் எழுத்து விட்டு உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். அதே தட்டை சோத்த நம்மளுக்கு கடாயத்து நாய்க்கு போடுற மாதிரி அது இப்படி சூத்த மாட்டி நிற்கும். தொட்டுக்கணும் தொட்டுக்கிறாங்க சூத்த அதுக்கு வேண்டாம் நெருப்பு வேண்டாம் செய்து இந்த சோத்தை போட்டு சொல்லுவாரு கட்டிக்கிட்டு என்னடா சோத்த கண்டேன் நான் புள்ள கத்த நட தவிர உனக்கு என்னடா என்னதான் சொல்றேன் சமைச்சு சமைச்சு கொச்சு வச்சதான் அவத்தை கத்துவான். அப்புறம் ஏன் 4 புல்ல கொடுத்ததே பெரிய காரியம். அப்புறம் ஆண்டவன் மேல இருக்கணும். அந்த கோபத்துல நீ சளிய சிந்தி இப்படி செவுத்து அடலாவும் அது அங்கெல்லாம் விழாம நேரம் அந்த சோத்து தட்டுதான் வந்து விடும். நம்ம ஆளு பசியோட வரும் அது பிசைவோம் சேர்த்து அதையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே சொல்லு நினைப்பான் பாரு. எப்பொழுதும் நம்ம கொண்டாட்டி அந்த மேல கோபமா இருந்தாலும் நமக்கு சாப்பாட்டுல நீட் போட்டுருக்கா பரவாயில்ல அப்படின்னு பிசைஞ்சு ஒரு உண்டை உள்ள தள்ளுவான். நெய் அது நீட்டு வாட்டில கிடந்திருக்கும். இந்த சளியாக பட்ட அருவம் இருக்கு. இந்த சோத்தா உள்ள போக கூடாது வெளியே விட கூடாது. இவன் அமுட்டிக்கிட்டு தள்ளி விட்டுட்டு போய் படுத்துப்பான். அப்ப உள்ள தாய்மார்களை தூங்க வச்சுட்டு சரி. ஆனா காலையில விடகாலம் பார்த்தீங்கன்னா கணவன் எழுந்திருக்கு முன்னாடி அவங்க எழுந்திருப்பாங்களாம். எழுந்திருச்ச உடனே கணவனுடைய காலை தொட்டு கொண்டிருக்காங்க. கட்ட தாலி எடுத்து இவருடைய கண்ணில் வச்சிருக்காங்க. அதன் பிறகு பத்திரம் வச்சுக்கிட்டு ஏன் ஊத்துனாங்க அந்த தாலி மாங்கல்யம் இருக்க எனக்கு கண்ணு எடுத்து ஒட்டது காரணம் என்னன்னா என்ன காரணம்? நல்லா கவனமா கேளுங்க தாய்மார்களே. புருஷனுக்கு ஆயுள் நீடிக்கணும். நமக்கு பொட்டும் பூவும் நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாங்கல்யத்தை எடுத்து இப்படி கண்ணை ஊத்திட்டு திரும்பி உள்ள வச்சுட்டு தோட்டத்தை திறந்துட்டு போய் குளிச்சு தலை முடிவிட்டு திரும்ப வந்து குங்கும திறக்க விட்டுக்கிட்டு அதன் பிறகுதான் தெருகளை திறந்திருக்காங்க. தெருகளை திறந்துட்டு தேடுவாங்க பசுமாட்டு சாணம் எங்க இருக்கணும். ஆமா, அதை தேடி கொண்டுட்டு வந்து பன்னீர் போல கரைச்சி உலகா முட்டையில வச்சுட்டு கீழே குனிஞ்ச வண்ணமாக முதல் தட்டுக்கே இப்படி போயிருக்காங்க. ஆமா, போய் சாணம் கட்டி உடனே தந்து வைப்பாங்களாம். ஏன்னா விடையாலும் சீதை வந்து வீட்டு பண்ண நிற்பா என் வீட்டுக்கு வான்னு இப்படி தெரிஞ்சிருக்காங்க. அப்படி இது ஊட்டி பெருக்கி கோலம் போட்டாச்சு அந்த குடும்பம் மங்களகரமா இருக்குமா? மங்களமா இருக்கும். புருஷகாரம் எந்திரிச்சு எந்த காலத்துல வச்சு வெளியே போனாலும் அந்த காரியத்தை வச்சோட முடிச்சுட்டு வீட்டு வந்திருக்காங்க. ஆமா, இப்போ அப்படியே நடக்குது. 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியே போவோம். பாலும் சும்மா சொல்லக்கூடாது. போதையில வந்து தாண்டமா தாண்ட முடியல எனக்கு தெரியாது தெரியுமா குறுக்க மஞ்சள் கிடப்போம். இது தூக்கப்பட்ட போகும்போது ஒரு தலகாண்ட முட்டம் அடிக்க கிடக்குறீங்க எடுப்பேன். காலையில 3 மணிக்கு அது வாயில வந்து உதிக்குது. என்னைக்குதான் இழவு எடுப்பேன்னு அது அப்படியே போக பாருங்க. இது போய் திரும்பி வந்து படுத்துக்கும். 8 மணிக்கு தான் எழுந்திருக்கும். எழுந்திரிச்ச உடனே இந்த கட்ட தாலி எடுத்து பார்க்கும். அப்ப தாலியை கண்ணுல ஒருத்தந்து புருஷனுக்கு ஆயுள் நீடிக்கணும் பொட்டும் பூவும் நினைக்கணும். இப்ப எழுந்திரிச்சு இந்த தாலி எடுத்து ஏன் பார்க்க தெரியுமா? எதுக்கு? இந்த குடியார கம்யூனிட்டி ராஜ்ய பக்கத்துல படுத்துனானே தாலியை அறுத்து விட்டு கவர்னியை கட்டி விட்டாலும் அப்படின்னு 4 கிராம தாலியை ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பண்ணி அன்னைக்கு அப்படியே வச்சுக்குது. இது எப்ப போவோம்? 8 மணிக்கு மேல ஏறி பக்கம் போய் நல்ல சாணம் போட்டுட்டு வரும்போது எருமாட்டு சாணம் வந்து ஒரு குண்டால போட்டு வதவாம கரைச்சி இப்படியா போயிடு நான் மீண்டும் இப்படியா போடுறேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி போட்டு சொன்னா புருஷன் எந்திரிச்சு வெளியே போறோம் எங்காவது பிறந்துட்டு வண்டியில இன்னும் சில வீட்டுல இருக்கிற ஆண்டா கொண்ட மாதிரி வீட்டு கடை கொடுது. இந்த மாதிரிலாம் போயிட்டு சொல்லிதான் நாட்டை திருத்தம் என்பதற்காக நாடகம் இருக்கிறார்கள். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, நீங்களாம் அமைதியாக இருந்து விடுதலைக்கு நாடகத்தை பார்த்துவிட்டு இந்த சேஷ அரிச்சோட செல்வார் கேட்டு விடுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காவலரே வேஷமிட்டால் கல்வர்களோடு சாப்பிடுவது கண்ணுக்கு தோணாத சக்திகளே காலம்
கட்டி